வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். அது என்ன ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு? ப்ராடக்ட்டு தெரியும், மார்க்கெட்டும் தெரியும், அது என்ன ஃபிட்டு? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது, அவங்க ஒரு ஐடியாவோட மார்க்கெட்டுக்கு வராங்க. சரியா, மார்க்கெட்டில் இதுக்கு தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறாங்க. இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், சொசைட்டியில் இருக்கலாம். பெயின் பாயிண்ட்ஸ் எப்போவுமே இருக்கும். நியூ டெக்னாலஜி வரும்போது அது மூலிமா அந்த பெயின் பாயிண்ட்டை வேறு மாதிரி அட்ரஸ் பண்ண முடியும். ஏற்கனவே ஒரு மாதிரி அட்ரஸ் பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நிறைய மிஷின்ஸ் இருக்குது ஹெல்த் கேரில். பட் இப்போ என்ன ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம ஏஐயில் இனிமேல் ஃபியூச்சரில் பர்சனலைஸ் டாக்டர்னு சொல்கிறாங்க. பர்சனலைஸ் டாக்டரே ஒருத்தர் ஏஐ வந்து நமக்கு ஏஐ டாக்டர் இருப்பாங்க அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பெயின் பாயிண்ட்டை இன்னைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் சொல்யூஷன் மூலிமா அட்ரஸ் பண்ணுறது ஒரு பிஸ்னஸை உருவாக்குறோம். ஒரு ப்ராடக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை உருவாக்குறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறதான் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஃபவுண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கும். அவர் அந்த ப்ராடக்டை உருவாக்கிடுவார். ஆனால் மார்க்கெட்டுக்கு போனால் மற்ற யாருக்கும் அது ரிக்யர்மெண்ட்டே இருக்காது. அவருக்கோ அவங்க ஃபேமிலியிலையோ அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பெயினை மார்க்கெட் ரிசர்ச் கரெக்டாக பண்ணாததுனால அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவை வந்து மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு க்ரோத் இருக்க போகிறதில்ல, ப்ராடக்ட் சேல்ஸும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகணும், ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட க்ரோத் பார்க்கணும். சரிங்களா? இப்போ அந்த க்ரோத் வந்து பெருசாக ஸ்கேல், நிறைய வீடியோவில் ஸ்கேல் பற்றி பேசியிருக்கோம், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்லாம் பேசியிருக்கோம். ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து க்ரோத்து தான் ஸ்கேல். எவ்வளோ க்ரோ ஆகிறங்கிறது தான் அதுதான் ஸ்கேல் அப்படின்னா மீனிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்கேல் ஆகணும், க்ரோ ஆகணும் அப்படின்னா எர்லி ட்ராக்ஷன் கிடைக்கணும். நீங்கள் ப்ராடக்டை லான்ச் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் வந்து வாங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? எல்லாமே இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த ப்ராடக்ட்னாலும். இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து பெங்களூரில் ஒரு டெக்ஸ்பார்க் கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்ணேன். அங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து சமைக்கிறது, குழம்பு, அதுலேயே ரைஸும் வச்சுக்கலாம். இன்னும் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரல. அவங்க வந்து ஜனவரியில் தான் ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. கிளிங்க்னு நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டு, KYLK ஐ திங்க் ஸோ, ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. அவங்க அதில் 400 வகையான கறினா அந்த குழம்பு செஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப காம்பேக்ட் மிஷினு. எனக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. பட் காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, எர்லியர் ஜென்ரேஷனில் அம்மா வந்து வீட்டில் சமைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அப்போ இந்த சமைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வருது. இப்போ வந்து நமக்கு அந்த Zomato, Swiggyயில் வந்து அதிகமாக, அதனால தான் அந்த Zomato, Swiggy பிஹேவியரல் சேஞ்ச் அங்கே தான் நடக்குது. அதனால Zomato, Swiggyயில் ஆர்டர் அதிகமாகுது. சரிங்களா? ஸோ இப்போ வீட்லேயே அந்த சமைக்கிற மாதிரி ஒரு மிஷின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தேன், சின்னதாக ஒரு பிரிண்டரை விட கொஞ்சம் பெரிய சைஸு, அதுலேயே 7 இன்ச் ஒரு பேனலு, அதில் ஒரு 400 வகையான டிஷ்ஷு. 7 இன்ச் பேனல்னால் அது ஆண்ட்ராய்டில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு டேபு மாதிரி தான். அதில் 400 வகையான டிஷ்ஷஸ் இருக்குது. பொருள் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு 10 ஐட்டம் போட்டு வச்சுக்கிற மாதிரி கப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து ஆயில் 2 இதில் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிளறத்துக்கு அதுலேயே மிஷினோட அட்டாச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது, அதில் கொட்டுது. எல்லாம் எலக்ட்ரிக் தான். ஸோ அப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னும் அது மார்க்கெட்டுக்கு வந்து அந்த மார்க்கெட்டில் அவங்க இன்னும் கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்டு அந்த ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டில் நீட் இருக்கானா என்ன, நான் நம்புகிறேன் மார்க்கெட்டில் அதுக்கு நீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 2 பேரும் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிற காலகட்டத்தில் அதில் பொருளை மட்டும் போட்டு வச்சிட்டோம்னா அதில் கொஞ்சம் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி, காரம் கொஞ்சம் குறைவாக போடுற மாதிரி, இந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் கொஞ்சம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் எல்லா பொருளையும் போட்டு வச்சுட்டு, அரிசி வந்து குக்கரில் போட்டு வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் போய் ஆஃப் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து அந்த டைமுக்கு அப்புறம் போய் நம்ம எடுத்து வந்து சாப்பிட்லாம். கீழே வந்து ரைஸும் குக் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்குறாங்க, கறி சமைக்கிற மாதிரியும் வச்சுருக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தி இட்டரேஷன். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கில் இருந்து அந்த ப்ராடக்ட் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். இந்த தேவை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது அந்த ப்ராடக்ட் தேவையாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ என் பொண்ணு இப்போ காலேஜ் படிக்கிறா. நாளைக்கு வந்து அவங்கெல்லாம் சமைப்பாங்களா? எல்லாமே இன்னைக்கு வந்து கொஷின், ஏன் பெண்கள் தான் சமைக்கணுமாங்கிற கொஷினே வந்துடுச்சு. கண்டிப்பாக சமுதாயத்தில் அந்த மாற்றம் நிகழ போகுது. இப்போ அந்த சமுதாய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி கச்சிதமாக வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகும்.
ஸோ பட் இருந்தாலும் எனக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குதுன்னா கூட அவங்க வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருக்காங்கிறது அது அவங்க லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் போகும்போது தான் தெரியும். இல்லை இது நான் மட்டும்தான் மனசில் நினைக்கிறேன், எனக்கு தான் தேவையா, மார்க்கெட்டில் மற்ற யாரும் வாங்க போகிறது இல்லையா, அது போனால் தான் தெரியும். அதே மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அவங்க எவ்வளோ ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு அஃபோர்டபுளா, அது இல்லாமல் அந்த மெஷின் வந்து நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகுமா, ஸோ இதெல்லாம் இருக்கும். அது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் கூட ஒன்று இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து எர்லி அடாப்டர்ஸு, லேட் அடாப்டர்ஸு, அதாவது எர்லி மெஜாரிட்டி, லேட் மெஜாரிட்டி, லெகார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டோட லைஃப் சைக்கிளில் அந்த அடாப்ஷன் பற்றி ஒரு சைக்கிள் இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா, அப்போ வந்து க்ரோத் கொஞ்சம் வேகமாக ஆரம்பிச்சதுன்னா, ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆயிடுச்சு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இல்லை நீங்கள் என்னதான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி சாம்பிள்ஸ் கொடுத்தோம், அந்த ப்ராடக்டை பெருசாக யாரும் வந்து மார்க்கெட்டில் வாங்கலை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டுக்கு ஃபிட் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நாம் ஒரு தயாரிக்கிற ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் இனிஷியல் லான்ச் பண்ணி அதனுடைய ரிக்யர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, நல்லா நிறைய ரிக்யர்மெண்ட்ஸ், நிறைய கால்ஸ் வருதா இல்லை கம்மியாக தான் வருதாங்கிறத பொறுத்து நாம் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் நித்ரா பீப்புள் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் அட்டெண்டன்ஸ் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட்டு. இந்த அட்டெண்டன்ஸ் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் மொபைல் ஆப்லையும் பார்த்துக்கலாம், வெப்லையும் பார்த்துக்கலாம், அதுவும் ரியல் டைம்ல பார்த்துக்கலாம். இந்த ரியல் டைம்ல பார்க்கறதுல சொல்யூஷன் வந்து அவ்வளோவா மார்க்கெட்ல இல்லை. நீங்கள் வந்து ஒரு பயோமெட்ரிக் மெஷின் இருக்கும், அந்த மெஷின்ல இருந்து ஒரு டவுன்லோட் பண்ணி மறுபடியும் இன்னொரு சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணி தான் நீங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கிறத பார்க்க முடியும். எங்களுக்கு ரியல் டைம்ல ஒருத்தர் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டாருனாவே இங்கே மார்க் பண்ணிட்டாருங்கிறது வந்துடும், என்ன டைம் மார்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது முதல் கொண்டு வந்துடும். இதை வந்து நாங்கள் 4 விதமாக கியூஆர் ஸ்கேன், அது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக யார்ட்டையுமே இல்லை. செல்ஃபி மெத்தட் இருக்கு, இன்னொன்று மிரர்னு, இதுவே இன்னொரு ஆப் ஆஃபீஸில் வச்சுக்கிற ஒரு மொபைல் வழியாக அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரியான ஒன்று இருக்கு. ஈவன் பயோமெட்ரிக் மெஷின்ஸே வந்து நாங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம் ரியல் டைம்ல. சரிங்களா? இந்த 4 மெத்தடில் அதோட நிறைய பாலிசிஸ், ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டும் நல்லா இருக்கு, ஏன்னா ரெக்யர்மெண்ட் மார்க்கெட்ல இருந்து அவங்களா வந்து வாலண்டியராக கேட்குறாங்க, அதுவும் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜும் எனக்கு இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம மற்ற ப்ராடக்ட்ல இல்லாத நிறைய ஃபியூச்சர்ஸை அல்லது வந்து அவங்க மிஸ் பண்ண ஃபியூச்சர்ஸை நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். பாலிசி சைட்ஸ்லேயும் நிறைய பாலிசிஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம், ரிப்போர்ட் சைட்லையும் வந்து எனார்மஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம், இந்த பக்கம் அட்டெண்டன்ஸ் மார்க்கிங் சைட்லையும் வந்து we have done a lot of job. ஸோ அப்படிங்கும்போது வந்து இது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டும் இப்போவே நல்லா இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது தான் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு. இது வந்து எர்லி ட்ராக்ஷனை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எர்லி ட்ராக்ஷனுங்கிறது வந்து மார்க்கெட்டில் நல்ல தேவை இருந்து நிறைய உங்களுக்கு வந்து கால்ஸ் வருது, அதாவது வந்து இன்பவுண்ட் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளியிலேருந்து கஸ்டமரே எனக்கு கூப்பிட்டு உங்கள் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி என்கொயரி பண்ணி எனக்கும் இன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ஃபிட் ஆயிடுச்சு. தட் இஸ் கால்ட் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். தேங்க்யூ.